சேம் அண்ணா. உங்களுக்காக தான் இந்த வீடியோ எடுத்து நான் போட்டுட்ருக்கேன். என்னென்னு பார்த்தீங்கன்னா, என் குழந்தைங்களுக்கு ஸ்கூல் பக்கத்தில் ஒரு வீடு பார்த்தேன். வீடு காலி பண்ண சொல்லிட்டாங்க. ஒரு நாய்க்கு சாப்பாடு வச்சதுக்கு வீடு காலி பண்ண சொல்லிட்டாங்க. சரி, அங்கேருந்து ஒரு வீடு பார்த்துட்டு, எங்கே போனாலும் வீடு கிடைக்க மாட்டேங்குது. சரி, இது ஒரு வீடு கிடச்சிது. 14,500 சொன்னாங்க. ஓகே, நான் ஒத்துக்கிட்டு வந்துட்டேன். இப்போ என்னென்னா, ஸ்கூல் பக்கத்தில் வீடு இருக்கேன்ட்டு நானும் வந்துட்டேன். இப்போ என்ன பண்ணுறாங்கன்னா, கரண்ட் பில் அதிகமாக சொல்கிறாங்க. 3 குழந்தைங்க வச்சுருக்கேன். இன்னும் 5,000 எக்ஸ்ட்ரா கொடுன்னு கேட்குறாங்க. ஒரு ரூமு, ஒரு ஹாலு, ஒரு கிச்சன் கொடுத்துருக்காங்க. நாங்கள் எங்கே தான் போகிறதுன்னா, வீடு இல்லை. எங்கே போனாலும் 3 குழந்தைங்க இருக்கிற வீடு இல்லைன்னா எங்கேனா போட்டோம். ஒரு மீட்ரு காசுக்கு ₹10 கேட்குறாங்க. ஒரு மீட்டருக்கு ₹10 கேட்டாங்கன்னா, ஈபி கார்டு தரேன்னு சொன்னனால தான் நான் அந்த வீட்டுக்கு கொடுத்துன்னு வந்தேன். இப்போ வந்து 200 யூனிட் நீங்கள் ஃப்ரீ பண்ணி தரேன்னு சொல்லியிருக்கீங்க. ஓகே, நான் அந்த நம்பிக்கையில் நானும் ஓகே, எனக்கு ஈபி கார்டு கொடுங்க, நான் இதை வச்சு நான் ஓட்டிக்கலான்னு சொல்லிட்டு நான் வந்தேன். இப்போ வந்து ஒரு மீட்டருக்கு ₹10 அதுக்கு நான் வீடியோ எடுத்தேன். ஏன் இப்படி சொல்கிறீங்க? அன்றைக்கி ஒரு பேச்சு பேசுகிறீங்க, இப்போ ஒரு பேச்சு பேசுகிறீங்க அப்படின்னு சொன்னதுக்கு, கரண்ட்டை கட் பண்ணுவேன் அப்படின்னோடனே நான் வீடியோ ஸ்டார்ட் பண்ணேன். வீடியோ ஸ்டார்ட் பண்ணதுலேருந்து தண்ணி விட மாட்டேன்றாங்க, கரண்ட்டு கொடுக்க மாட்டேன்றாங்க, வீடை காலி பண்ணால் உடனே 5 நாளில் சாமான் எடுக்கணும்னா நான் எங்கே போகிறது? இந்த வீட்டை நான் பிடிக்கிறதுக்கே 4 மாதம் ஆச்சு. நான் வேணால் பல வீட்டு ஹவுஸ் நான் நம்பர் வேணால் ஆட் பண்ணி கொடுக்குறேன். இன்ஃபார்ம் பண்ணி பாருங்கள். அந்த வீட்டிலேருந்து நான் இங்கே வர்றதுக்கே 4 மாதம் ஆச்சு ஒரு வீடு கிடைக்க. நான் இவ்வளோ கஷ்டப்பட்டுட்ருக்கேன். எனக்கு ஹஸ்பண்ட் இல்லை. நான் 3 குழந்தைங்கள வச்சு நான் தான் தனியாக நின்று கஷ்டப்படுறேன். எனக்கு யாரோட ஹெல்ப்பும் இல்லை. என்னோடய ஹெல்ப்பும் என் குழந்தைங்கள தான் நான் பார்த்துட்ருக்கேன். எனக்கு யாரும் எந்த ஒரு ரூபாவும் கொடுத்து உதவி பண்ணல. என் சொந்தமாக யாருமே கிடையாது. ஏதோ அனாதையாக நாங்கள் இருந்துகிட்ருக்கோம். தண்ணி விட மாட்டேன்றாங்க. தண்ணி விட்டால் இந்த மாதிரி கலராக கொடுக்குறாங்க. நான் எப்படி இதில் அரிசி கழுவுவேன்? எப்படி சமைப்பேன்? எப்படி என்ன இப்படி குளிக்க நான்